ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன ஸ்பெஷல் டேன்னு கேட்டிங்கன்னா, இன்று எங்களுக்கு முதல் வருட திருமண நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி காலையிலே 6 கிளம்பி ஃபஸ்ட்டு வேலையாக சர்ச்சுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்தோடனே சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க சூடாக. சரி சூடாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 எழுந்திரிச்சு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஐடியா பண்ணோடனே எங்களுக்கு சரி கொடிவேரி டேம் பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடிவேரி டேமுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகிற வழியிலெல்லாம் பார்க்கவே பிளேசஸ்லாம் செம நேச்சுரலாக அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எகுத்தாப்பில் அங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு பெட்டி கடை தெரியுங்களா, அங்கே தான் சரி கூழ் சாப்பிட்டு இங்கே நாங்கள் 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. சரி இப்போ பசிக்குதுன்ட்டு இறங்கி கூழ் சாப்பிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொடிவேரி டேமுக்கு போகக்கூடிய ஆர்சி கட்டிட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே 2 சைடும் கால்வாய்கள், பெரிய கால்வாய்கள், அந்த டேம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு போயிட்டு இருந்தது. அதாவது பக்கத்து ஒரு வில்லேஜுங்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேகம் மேலே பாருங்கள், மேகமூட்டமும் தண்ணி போகிறதுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம போனோம்னா டக்குன்னு நமக்கு வர மைண்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்கவே நேச்சுரல் அவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாரி சண்டே அப்படின்னாக்கா நிறைய கூட்டம் வரும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட்டிங்லாம் கூட இருக்குது. போட்டிங் 50 ருபீஸ் போல் இருக்குது. காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அலோடு இல்லை யாரும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்க்குறப்போ யாரும் போட்டிங் போகல. எல்லாம் இங்கே கெரகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெரகெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டைம் உள்ளே வந்தோடனே கெரகெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் மாலை போட்டு எல்லாம் தண்ணியில் கரைப்பாங்க போல இருக்குது. நிறைய பேருக்கு சாமிலாம் ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். எல்லாருக்கும் சாமி அப்படியே லேடிஸும் ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே சாமி வந்தது பார்த்தோம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுற சவுண்டு அவ்வளோ கிளியராக தெரிஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கே நமக்கு சவுண்டு அவ்வளோ அழகாக கேட்டது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சவுண்டெல்லாம் கேட்க அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அது ஒர்க்கிங் டைமில் தான் வந்திருக்கிறோம். அதனால் ஒர்க்கிங் டேயில் அதனால் கூட்டம் அவ்வளோ இல்லை, ஓரளவாக இருந்தாங்க. பார்க்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் நல்லா சுற்றி பார்த்துட்டு சரி குளியல் போடலான்ட்டு நான் மட்டும் போய் குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். குளித்த உடனே ஆனால் இங்கே நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்த வழி ஃபுல்லாகவே பாசை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பாசை இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் நடந்து போகணும். நம்ம நிறைய ஏதாவது கைப்பிடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது பிடிச்சிருந்தா போகிறதா இருக்கும். அது விட்டு நம்ம சென்ட்ரலாக போயிட்டோம்னா நிறைய பேர் வலிக்கு விட்டாங்க. ஃபுல்லாக பாசை தான். ஆனால் தண்ணி எனி டைமும் போயிட்டே இருக்குங்களா, அதனால் காயறதுக்கு இதுவே இல்லை. ஃபுல்லாக பாசை நிறைய ஜாஸ்தி. சவுண்டு வேறு, அந்த இடத்துல நம்ம பேசணும்னா சவுண்டே கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு அருவி போல் அந்த ஃபால்ஸ் ஊற்றுற சவுண்டு அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது கேட்கவே. நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணுன்னு நமக்கு தோணவே இல்லை. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம். சவுண்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்துட்டு இதை பாலம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலத்துக்கு அடியில் தான் எல்லாம் மீன் சாப்பாடு எல்லாம் ஹோட்டலில் கீழே தான் இருக்குது. மீன் வறுவல் வச்சு நல்லா ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் லஞ்ச் டைம்லாம் நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, சரி கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 11 கிளம்புனா 1 ஹவர் வந்துவிட்டோம். 1 ஹவருக்கு ஒரு 4 மணி வரைக்கும் இருந்தோம். 4 ஹவர் மேலே மேகமூட்டமாக இருக்குன்ட்டு சரி கிளம்பிடலாம், நம்ம 2 ஹவர் ட்ராவல்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்குள்ளேயே மழை ஏன்னா மாட்டிப்போமா இல்லை அப்படின்னு பயந்தோம். நல்ல வேலை வரல. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகிற வழியில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் மிஸ் பண்ணிடாதுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. போய் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து ஆர்சி எடுத்துட்டாங்க. ஆர்சி தட்டி எடுத்துகிட்டு ப்ளீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.